Hello guys, welcome to GS Honest Vlog. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பிச்சு இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, இதுதான் எங்களோட ஃபஸ்ட் வீடியோவும் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாரையும் கேட்டு யாரெல்லாம் வரா யாரெல்லாம் வரல எல்லாரையும் கேட்டு ஸோ அப்படியே ஒரு 12 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படியே காசுலாம் அனுப்பிச்சு போகிறோம். எங்கே போகிறோன்னு தெரியல, அண்ணா காசு அனுப்பிச்சி விட்றா போகலாம் அப்படின்னாரு, காசு மட்டும் அனுப்பிச்சி விட்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ட்ரெயின் ஏறுறோம். 4 o'clock ட்ரெயின்னு சொன்னாங்க, இப்போவே மணி 3:30 ஆகிடுச்சு. அதான் எங்கள் நிலமை வந்து இப்போ இதுதான். இப்போ நான் ட்ரெயின் ஏறுவோமா மாட்டோமா, கேரளா போய் வீடியோ போடுவோமா மாட்டோமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். எப்படி ஓகே, எங்கே போகிறீங்க? அழகான பெண்கள் வாழும் நாட்டுக்கு நாங்கள் போகிறோம். சரி, நீங்கள் ஏன் போகிறீங்க? ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு இப்போ தான் வந்து ஓகே பண்ணி கிளம்பிருக்கோம். அங்கே பாருங்க. ஹாய், நாங்கள் வந்து கேரளா போகிறோம். எதுக்காக அப்படின்னா போய் ஜாலியாக இந்த கிளைமேட்டை அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறோம். சூப்பர்மா, ஆண்டதா இருக்கு. நீ எடுக்கா ஃபோனை மட்டும் கீழே போட்டுற மாதிரி பயங்கரம். டிக்கெட் எடுக்காம அதுக்கும் கேட்டேன், ஆதார் கார்டு எடுத்துன்னு வரலையா? நான் டிக்கெட் எடுத்துக்கலாம் கேட்டேன். என்னடா நீ எடுத்துக்கிறியா, நான் எடுக்கவான்னு கேட்டாரா? இந்த அந்த டிக்கெட் இல்லைண்ணா, பெரிய டிக்கெட்டையே வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு எங்கள் அண்ணா. எங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா 5 மணி 4 மணி ட்ரெயின்னு சொல்லிட்டு இப்போ 5 மணின்றாங்க. எனக்கு அதுனே தெரில. இருங்க, நம்ம சேனலோட ஓனரை கேட்போம். நான் டிக்கெட் எங்க? அவர் என்ன கேட்குறாருன்னா, அங்கே இருக்கும்போது டிக்கெட் எங்கன்னு கேட்காம இங்கே வந்து ஏன் கேட்குறேன்னு கேட்குறாரு. இப்போ எப்படி இறங்கி வருவீங்க அண்ணா? 5 மணி தானே ட்ரெயின்? என்னக்கா சத்தியமாக 5 மணி 4 மணி ட்ரெயின்ன்றாரு. ஹலோ, என்ன அவரை 4 மணின்றாரு, சத்தியம் பண்ணி சொல்கிறாரு. கைஸ், இங்கே நம்ம என்ன டென்ஷனில் இருக்கோம். லிப்ஸ்டிக் காணோன்னு ஒரு பொண்ணு அக்கா, இங்கே எல்லாரும் நாங்கள் என்ன டென்ஷனில் இருக்கோம். ஆம்பளை சாய் பண்ணிவிடும். நீங்க சட்டையை மட்டும் தானே போட்டு வந்த, நான் உன்னோட உள்ளாட கொண்டு போட்டு வந்து நிக்கிறேன். லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. ஓனர், நீங்களே லேட்டாக வரலாமா? சரி விடு, நான் சில் தான். நான் சத்தியம் பண்ணி சொல்லு, 4 மணி தான் ட்ரெயினுன்னு. அவர்கிட்ட 5 மணி சொல்லியிருக்கீங்களா? 4 மணி ட்ரெயின். நான் அப்போ போவே தேவைன்னா டைம் ஆகிடும், போக முடியாது. அங்கே ட்ரெயின் அங்கே வருமா தெரியுமா அது? ஓகே கைஸ், நம்ம சில் பண்ணிலே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். 2வது ட்ரெயின் விட்டுரும், பார்த்துட்டே இருங்க. நான் அவனுக்கு வருவானுன்னா எப்படின்னா, ஐயோ கை நான் வீட்லயே கேட்டேன் உங்களை, கேளுங்க, வீட்லயே கேட்டானா? இப்போ சொல்லுங்க பதில். நான் அந்த டிக்கெட் கேட்குறான் அவன். மாட்டிக்கிட்ட பங்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எல்லாருமே எங்களை வந்து 4 மணிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க. தலை வர பயங்கரமாக வலிக்குது, டென்ஷனாக இருக்குது, ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இப்போ உண்மையை சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. இத்தனை மணி தான் ட்ரெயின்னா 6 மணி போகலாம்ல. ஜூஸ் குடிக்கணும், தண்ணி வேணும், எதுவுமே இல்லை.
இப்போ ட்ரெயின் ஏற 6 மணி போவியா 5 மணிக்கு தான் ட்ரெயின். லேட்டா 4 ஸ்டிக் வச்சாலே அப்பதான் ஒரு அடி போயிருக்கோம். சரியா? கீழ உண்டா. ஐயோ அவனை சொல்லி நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்து கேட்காம வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கைஸ் பாத்தீங்களா நாங்க எல்லாம் கெத்தா பேண்ட் போட்டு சொல்லுவாங்க. ஆனா என் தலை வந்து மாசா பாத்தீங்களா அப்படியே பயங்கரமா கொண்டு வந்துருக்காப்ல. ஸோ கைஸ் இப்போ டிடிஆர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு, ஸோ எப்படி ஏற போறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ இந்த ட்ரெயினை விட்டா அடுத்த ஸ்டேஷன் காட்பாடி தான் அது போய் நிற்கும். ஸோ இந்த பக்கம் தாம்பரம் பக்கமும் அந்த ட்ரெயின் போகாது. தாம்பரம் போயிடலாம். அங்கே ட்ரெயின் அங்கே வருமா தெரியுமா அது? ஏன்னா வந்து தாம்பரத்துல நிக்கும், செங்கல்பட்டுல நிக்கும். நம்ம இங்க தாம்பரம் போயிட்டா பிரச்சனையே கிடையாது. டிநகர், மாம்பழம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், இங்க ஸ்ட்ரைட்டா சென்டர் ட்ரெயின் இருக்கா? முடியுமா ப்ரோ? நம்ம ஓடி போயிடலாம். ஓகே அண்ணா சரிண்ணா, நீ நான் ஓடி போயிடலாமா கருப்புன்னு? நீ நானும் ஓடி போயிடலாம். நான் இப்போ ட்ரெயின் பிடிக்கணும்னு நீங்கள் அதனால நான் எல்லாருக்கும் உன் மேல வேற கண்ணா இருக்கு. எனக்கு அதுவே புரிய மாட்டுது. சர்வின் சர்வின் ஏய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? லேடிஸ் லேடிஸ் நான் எப்படி நான் நீங்க போறீங்களாண்ணா? வசந்த் அவனதான் இடுப்பு வச்சுக்கிச்சே. என்னோட பணப்பெட்டியே இதுதான், பாத்துக்கோங்க. நீ எதுக்கு குச்சின இருக்க? அவனை யாராவது பாக்கெட் போட்டாங்க? ஃபோன் சவுண்டே கேட்கல, கேளுங்க அவன. அது எப்படி ஃபோன் சவுண்ட் கேட்காது? நீங்க என்ன பண்ணுங்க, கேக்குதா பாருங்க. சைலண்ட்ல போட்டு வச்சா கேட்காது தான். நான் நிறைய வாட்டி சொல்லிறேன். எதனா ஒரு வேலை கிளம்பும்போது தான் சைலண்ட்ல போட்டு வைக்கிறேன். ஃபோன் சவுண்ட் கேட்காது. டைம் எத்தனைன்னு பார்த்தேன். 10:20 டைம் வைக்கலனா. டைம் 10:20 நைட் 10:20 தான் இருக்கும் அது. இவன் பாருங்கடா. பின்னாடி கூட யாருமே இல்லையே. என்னடா பண்றா? வலிக்குதாடா? வலிக்குதாடா? வாழ்த்து விடுறேன். எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் நம்ம வீடியோல பார்த்தேன். கேரளா போறது கோழிக்கோடு தான். கோழிக்கட்டா? கோழிக்கோட்டா? இங்கிலீஷ்ல கோழிக்கோட். 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 என்னடா காக் காக் லைன் காக் லைன். அமுகு டுமுகு அமால் டுமால்